إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, நாம் இன்றைய தர்பியா வகுப்பிலே அல் இஸ்ராஃப் என்கின்ற தலைப்பை பார்க்க இருக்கின்றோம். இஸ்ராஃப் என்பது வீண் விரயம் என்று நாம் தமிழிலே மொழிபெயர்ப்பு செய்கின்றோம். அரபு மொழியிலே இஸ்ராஃப் என்பதற்கான மொழி ரீதியான கருத்து என்ன என்றால் அளவு கடத்தல். இஸ்ராஃப் என்பதை பலரும் பல்வேறு வாக்கியங்களால் வரைவிலக்கணப்படுத்தி இருக்கிறார்கள். கஃபவி என்கின்ற ஒருவர் இஸ்ராஃப் என்பதை எவ்வாறு வரைவிலக்கணப்படுத்துகிறார் என்றால், சர்ஃபு ஷைஇ ஃபீமா லா யன்பகி ஸாயிதன் அலா மா யன்பகி, ஆகுமான ஒரு விடயத்தில் ஆகுமானதை விட அதிகமாக செலவு செய்வது என்று குறிப்பிடுகிறார். ராகிப் அவர்கள் இஸ்ராஃப் சரஃப் என்பதை மனிதன் செய்கிற ஒவ்வொரு விடயத்திலும் அளவு கடப்பதை அது குறிக்கும். அது செலவு செய்வதில் பிரபலியமாக சொல்லப்படுவதாக இருந்தாலும் பொதுவாக எல்லா விடயங்களையும் இஸ்ராஃப் என்பது அமைந்திருக்கும் என்று விரைவிலக்கணப்படுத்தியிருக்கிறார்கள். ஜுர்ஜானி அவர்கள் இஸ்ராஃப் என்பதை இன்ஃபாகுல் மாலில் கதீர் ஃபில் கரதில் ஹசீஸ், அற்பமான நோக்கத்துக்காக அதிகமான செல்வத்தை செலவிடுவது என்று இவ்வாறு பல்வேறு வரைவிலக்கணங்கள் கூறப்பட்டிருந்தாலும் இஸ்ராஃப் என்பதை நாம் சுருக்கமாக வீண் விரயம் செய்தல் என்று கூறலாம். இஸ்ராஃப் என்கின்ற சொல்லுக்கு நெருக்கமான இன்னொரு சொல் தான் அத்தபதீர். தபதீர் என்பதும் குர்ஆனிலே வீண் விரயம் செய்வதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சொல். தபதீர் என்பதற்கும் இஸ்ராஃப் என்பதற்கும் சிலர் வித்தியாசத்தை கூறியிருக்கிறார்கள். பொதுவாக இரண்டு சொற்களும் ஒரே அர்த்தத்திலே பல சமயங்களிலே பயன்படுத்தப்பட்டாலும் அது இரண்டுக்கும் இடையிலே சில நேரங்களிலே வித்தியாசப்படுத்தியும் பயன்படுத்தப்படுகிறது. அதிலே இஸ்ராஃப் என்பது ஆகுமான ஒன்றிலே செய்ய வேண்டிய ஒரு விஷயத்திலே செய்ய வேண்டியதை விட அதிகமாக செலவு செய்வதை இஸ்ராஃப் என்று சொல்கின்றோம். தபதீர் என்பது செய்யக்கூடாத ஒரு விஷயத்திலே செலவு செய்வதை குறிக்கும். அடிப்படையிலே அதிலே செலவு செய்வது கூடாது. அப்படியான ஒரு விடயத்திலே செலவு செய்வது தபதீர். செலவு செய்வதற்கு விரும்பத்தக்க ஒரு விடயத்திலே ஒருவர் செலவு செய்கிறார், ஆனால் செலவு செய்ய வேண்டிய அளவை விட கூடுதலாக செலவு செய்கிற பொழுது அது இஸ்ராஃப் என்று சொல்லப்படுகிறது. இவ்வாறு வேறு பிரிக்கப்பட்டாலும் பல சந்தர்ப்பங்களிலே ஒரே அர்த்தத்திலும் பயன்படுத்தப்படுகிறது. இங்கே இஸ்ராஃப் சம்பந்தமாக அல் குர்ஆனிலே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஆயாக்களை இப்போது நாம் பார்ப்போம். முதல் ஆயா சூரத்துன் நிசாவுடைய 6. وابتلوا اليتامى حتى إذا بلغوا النكاح فإن آنستم منهم رشدا فادفعوا إليهم أموالهم ولا تأكلوها إسرافا وبدارا أن يكبروا ومن كان غنيا فليستعفف ومن كان فقيرا فليأكل بالمعروف فإذا دفعتم إليهم أموالهم فأشهدوا عليهم وكفى بالله حسيبا. இந்த ஆயாவிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஸ்ராஃப் செய்வதை தடை செய்திருக்கின்றான். தேவைக்கு அதிகமாக, அதுவும் அத்தியாவசிய தேவைக்கு அதிகமாக யதீம்களுடைய சொத்துக்களை சாப்பிடுவதை தடை செய்திருக்கிறான். யதீம்களுடைய சொத்துக்களை நீங்கள் இஸ்ராஃபாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். அல்லாஹு தாலா இங்கே என்ன சொல்ல வருகிறார் என்றால், யதீம்கள் அவர்கள் பருவ வயதை அடைகின்ற பொழுது அவர்களுக்குரிய சொத்துக்களை நீங்கள் கொடுத்து விடுங்கள். அவருக்கு நீங்கள் கொடுப்பதற்கு முன்னால் அவர்கள் பொருளாதாரத்தை பராமரிப்பதற்கு ஆற்றல் பெற்றவர்களா என்பதை நீங்கள் பரிசோதித்து பாருங்கள். அவர்களிடத்திலே அதற்குரிய ஆற்றல் இருக்கிறது, ருஷ்ட் அவர்களிடத்திலே இருக்கிறது என்றிருந்தால் அவர்களுடைய சொத்துக்களை அவர்களிடத்திலே நீங்கள் கொடுத்து விடுங்கள். அவர்கள் அதனை பராமரித்து விடுவார்கள். நீங்கள் அதனை வலா தஅகுலூஹா இஸ்ராஃபன், அனாதைகளுடைய சொத்துக்களை நீங்கள் இஸ்ராஃபாக சாப்பிடாதீர்கள். வபிதாரன் அன் யக்பரு, அதே போன்று அவர்கள் பெரிய வயதை அடைவதற்கு அதற்கு முன்னால் அவசரமாக அவர்களுடைய சொத்துக்களை நீங்கள் சாப்பிட்டு முடித்து விடாதீர்கள், எடுத்துக்கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதாவது என்னென்றால், யதீம்களை பராமரிக்குமாறு இஸ்லாம் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறது. யதீம்களை பராமரிக்கக்கூடிய ஒருவர் அனாதைகளுடைய சொத்துக்கள் விடயத்தில் கவனமாக இருக்க வேண்டும்.
அந்த அனாதைகள் சொத்துள்ளவர்களாக இருந்தால், அவருடைய பெற்றோர் அவர்களுக்கு சொத்தை விட்டு சென்றிருந்தால், அந்த சொத்தையும் அனாதை பராமரிப்பவர் பராமரிக்க வேண்டும். அவ்வாறு பராமரிக்கின்ற பொழுது உண்மையிலே இந்த அனாதையை பராமரிப்பவருக்கு அவருக்கு போதிய அளவு வசதி இல்லை. அனாதையை பராமரிப்பதற்கு அவர் செலவு செய்ய வேண்டியிருக்கிறது. எனவே அனாதையுடைய சொத்திலிருந்தே எடுத்து அவர் அனாதைக்கு செலவு செய்வதற்கு முடியும். அதை பராமரிப்பவர் என்ற வகையிலே அனாதையுடைய அவருடைய பெற்றோர் விற்று சென்ற அந்த சொத்திலிருந்து எடுத்து அவருக்கு செலவு செய்ய முடியும். இவ்வாறு செலவு செய்கின்ற பொழுது சில நேரம் உணவுகள் எஞ்சிவிடும். அனாதையுடைய சொத்தால் அனாதைக்கு செய்யப்பட்ட அந்த உணவு எஞ்சினால் நாம் அதை வீண் விரயம் செய்ய முடியாது. அதை சாப்பிடுவோம். அதை யார் சாப்பிடுகிறார்? இந்த பராமரிப்பவர் சாப்பிடுவதிலே தவறு இல்லை. அல்லது அவர்களுடைய சொத்தையும் உங்களுடைய சொத்தையும் கலந்து அவர்களுக்கு போகின்ற செலவையும் உங்களுக்கு போகின்ற செலவையும் கணக்கிட்டு அதிலே நீங்கள் அவர்களுடைய சொத்திலே தேவையான அளவு எடுத்துக்கொள்வதற்கு, அவர்களுக்கு பராமரிப்பு செலவுக்கு போகிற செலவை எடுத்துக்கொள்வதிலே உங்கள் மீது தப்பெல்லாம் கிடையாது. ஆனால் யார் இதையும் கூட விட்டு விடுகிறாரோ அது சிறந்ததுதான். அவர் தன்னுடைய சொத்திலிருந்தே செலவழிக்கின்றாரோ அது சிறந்தது. ஒமன் கான கனியன் ஃபலியஸ்தாஃபி ஒமன் கான ஃபகீரன் ஃபலியகுல் பில் மாரூஃப். ஆனால் ஒருவர் ஏழையாக இருக்கிறார், அவருக்கு அனாதைக்கு செலவழிப்பதற்கு அவரிடத்திலே பணம் இல்லாமல் இருக்கிற பொழுது அனாதையுடைய சொத்தை பராமரிப்பதற்காக அவர் ஒரு அனாதையுடைய சொத்திலே இருந்து அவர் சாப்பிடுவதிலே அவருக்கு தவறில்லை. அனாதையை அல்லாஹ் தஆலா உங்களுடைய சகோதரர்கள் என்று சொல்லியிருப்பதனால் ஒருவர் தன்னுடைய சகோதரனை எவ்வாறு சகோதரனுடைய சொத்துக்களில் இருந்து மாரூஃபான முறையிலே, அறியப்பட்ட முறையிலே வரம்பு மீறாமல் சாப்பிடுவதிலே அவ்வாறான நிலையிலே இருப்பவருக்கு அது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இதை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிற பொழுது என்ன சொல்கிறார் என்றால், வலா தஅகுலூஹா இஸ்ராஃபன், அனாதைகளுடைய சொத்துக்களை நீங்கள் இஸ்ராஃபாக வீண் விரயம் செய்கின்ற நோக்கத்திலே சாப்பிடாதீர்கள். உங்களுடைய தேவைக்கு அதிகமாக, அத்தியாவசிய தேவைக்கு அதிகமாக அனாதையுடைய சொத்துக்களை நீங்கள் சாப்பிடக்கூடாது. வபிதாரன் அன் யக்பரு, அவர்கள் பெரிய வயதை அடைந்துவிட்டு அவர்களுடைய சொத்துக்களை எடுத்துக்கொள்வார்கள் என்பதற்கு முன்னால் அவசரமாக அவர்களுடைய சொத்துக்களை நீங்கள் சாப்பிட்டு முடித்து விடாதீர்கள். அதாவது நீங்கள் இஸ்ராஃபா சாப்பிடாதீர்கள் என்பது அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அனுமதித்ததை விட நீங்கள் அதிகமாக சாப்பிட்டால் அது இஸ்ராஃப், அது ஹராம். ஹலாலாக இருந்தது ஹராமாக மாறிவிடும். அடுத்ததாக சூரத்துல் அன்ஆமுடைய 141வது ஆயா. அல்லாஹ் தஆலா அந்த ஆயாவிலே என்ன சொல்கிறார் என்றால், وهو الذي أنشأ جنات معروشات وغير معروشات والنخل والزرع مختلفا أكله والزيتون والرمان متشابها وغير متشابه كلوا من ثمره إذا أثمر وآتوا حقه يوم حصاده ولا تسرفوا إنه لا يحب المسرفين. அதாவது நீங்கள் கனிவர்க்கங்களில் சாப்பிடுங்கள். அல்லாஹ் தஆலா ஜெய்தூன், ரும்மான் இது போன்ற இன்னும் பல கனி வர்க்கங்களை உங்களுக்கு தந்திருக்கிறான். இதில் இருந்து நீங்கள் சாப்பிடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு அது கனிக்கும் பொழுது, அது பழம் காய்க்கும் பொழுது அதனை எடுத்து நீங்கள் சாப்பிடுங்கள். அதேபோல் வாத்து ஹக்கஹு யௌம ஹசாதி, அதை அறுவடை செய்கிற அந்த நாளில் அதற்குரிய ஹக்கையும் நீங்கள் கொடுத்து விடுங்கள், அதற்குரிய ஜக்காவை நீங்கள் கொடுத்து விடுங்கள். தொடர்ந்து அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான் என்றால், வலா துஸ்ரிஃபு, நீங்கள் அதற்குரிய ஹக்கை கொடுத்து விடுங்கள், ஆனால் இஸ்ராஃப் செய்து விடாதீர்கள். இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், நிச்சயமாக அவன் இஸ்ராஃப் செய்பவர்களை நேசிப்பதில்லை. இங்கே அல்லாஹு தஆலா இஸ்ராஃப் செய்யாதீர்கள், இஸ்ராஃப் செய்பவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை என்று சொல்கிறான். எதிலே இஸ்ராஃப் செய்யாதீர்கள்? மேலும் முன்னர் 2 விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, நீங்கள் அதனுடைய கனிவர்க்கங்களை சாப்பிடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொன்று, மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் சாப்பிடுவதிலும் அளவு கடந்து இஸ்ராஃப் செய்ய முடியாது. அவ்வாறு ஒருவர் அளவு கடந்து இஸ்ராஃப் செய்தால் அது அவருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் அந்த உணவு. அதே போன்று அவர் மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுதும் தன்னுடைய குடும்பத்துக்கு இல்லாமல், தனக்கு இல்லாமல் ஒட்டுமொத்தமாக நீங்கள் கொடுக்கவும் தேவையில்லை. அந்த அளவுக்கு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அளவுக்கு, தேவையான அளவுக்கு, அதை உருவாக்கியவருக்கு பாதிப்பு இல்லாத அளவுக்கு நீங்கள் அதிலிருந்து கொடுக்க வேண்டும். எனவே எப்படி இருந்தாலும் இஸ்ராஃப் என்பது அளவு கடக்கக்கூடாது. பொருளாதாரத்திலே அளவு கடந்து நீங்கள் நடந்து கொள்ளக்கூடாது. அளவு கடப்பவர்களை, இஸ்ராஃப் செய்பவர்களை நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நேசிப்பதில்லை. அதே போன்றுதான் சூரத்துல் அராஃபுடைய 31வது ஆயாவில் அல்லாஹ் சொல்கிறான், யா பனி ஆதம் ஹுது ஸீனத்தகும் இன்த குல்லி மஸ்ஜித் வகுலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, நீங்கள் உண்ணுங்கள், பருகுங்கள், நீங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள். இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், நிச்சயமாக அல்லாஹ் இஸ்ராஃப் செய்பவர்களை நேசிப்பதில்லை.
இங்கே அல்லாஹு தஆலா இஸ்ராஃப் செய்வதை தடை செய்திருக்கிறான். உண்ணுவதற்கும் பருகுவதற்கும் அனுமதித்திருக்கிறான். இஸ்ராஃப் செய்யாதீர்கள் என்றால் என்ன அர்த்தம் என்றால், நீங்கள் உண்ணுவதிலும் பருகுவதிலும் அளவு கடந்து நீங்கள் உண்ணுவதல், பருகுதல் அது இஸ்ராஃப். எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவை விட அதிகமாக நீங்கள் உண்டு பருகி அதனை இஸ்ராஃபாக வீண் விரயமாக ஆக்கக்கூடாது. அல்லது ஹராமான முறையிலே அதனை நீங்கள் பயன்படுத்தி அவ்வாறு இஸ்ராஃப் செய்வது கூடாது. ஹராமான உணவை சாப்பிடுவதும் இஸ்ராஃப் தான். வயிறு நிரம்பியதற்கு பிறகு மேலதிகமாக சாப்பிடுவோம் இஸ்ராஃப். அது எங்களுடைய உடலையும் பாதிக்கும். இப்னு சயீத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், இங்கே அல்லாஹு தஆலா உண்ணுவதற்கும் பருகுவதற்கும் கட்டளை இருக்கின்றான் இந்த ஆயாவிலே. உண்ணாமலும் பருகாமலும் இருப்பதை தடை செய்திருக்கிறான். அதே நேரத்திலே அந்த உண்ணுவதிலும் பருகுவதிலும் அளவு கடக்கக்கூடாது என்றும் தடை செய்திருக்கிறான். இன்னொரு ஆயா சூரத்துல் இஸ்ராவுடைய 26, 27வது ஆயாக்களை நீங்கள் பாருங்கள். வஆத்தில் தல் குர்பா ஹக்கஹு வல் மிஸ்கீன வப்ன ஸபீலி வலா துபذிர் தப்தீரா இன்னல் முபذிரீன கானூ இஹ்வான ஷயாத்தீன் வகான ஷைத்தானு லிரப்பிஹி கஃபூரா. நீங்கள் உறவினர்களுக்கு அவர்களுக்குரிய ஹக்கை நீங்கள் கொடுங்கள். ஏழைகளுக்கும் வப்ன ஸபீல் வழிப்போக்கர்களுக்கும் நீங்கள் அவர்களுக்குரிய ஹக்குகளை கொடுத்து விடுங்கள். வலா துபذிர் தப்தீரா, நீங்கள் தப்தீர் செய்யாதீர்கள், இஸ்ராஃப் வீண் விரயம் செய்யாதீர்கள். இன்னல் முபذிரீன கானூ இஹ்வான ஷயாத்தீன், நிச்சயமாக வீண் விரயம் செய்பவர்கள் ஷைத்தானின் தோழர்கள். வகான ஷைத்தானு, ஷைத்தானின் சகோதரர்கள். வகான ஷைத்தானு லிரப்பிஹி கஃபூரா, நிச்சயமாக அதாவது ஷைத்தான் தன்னுடைய ரப்புக்கு நிராகரிப்பவனாக இருக்கிறான். ஷைத்தான் தனது இறைவனை நிராகரிப்பவனாக, இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கின்றான். வீண்விரயம் செய்யாதீர்கள். வீண்விரயம் செய்பவர்கள் ஷைத்தானுடைய சகோதரர்கள் என்பதன் அர்த்தம், ஷைத்தான் இந்த உலகத்திலே அளவு கடக்கின்றான், ஃபசாது விளைவிக்கின்றான், நல்ல விடயங்களை அளிக்கின்றான். இவ்வாறு வீண்விரயம் செய்பவர்களும் ஷைத்தானுக்கு ஒப்பாகிறார்கள். ஷைத்தானுடைய சகோதரர்களாக இந்த வகையிலே அவர்கள் மாறுகிறார்கள். அல்லது ஷைத்தான் அவர்களுடைய உள்ளத்திலே தூண்டுகின்ற விஷயத்தை தான் வீண்விரயம் செய்கின்றவர்கள் செய்கின்றார்கள். அது ஷைத்தானுடைய தூண்டுதல். வீண்விரயம் செய்யுமாறு ஒருவர் செய்கிறார் என்றால் ஷைத்தான் அவர்களை வீண்விரயம் செய்வதற்கு தூண்டுகிறான். இவர்கள் ஷைத்தானுக்கு கட்டுப்படுகிறார்கள். அந்த வகையிலே அவர்கள் இஹ்வான் ஷயாத்தீன், ஷைத்தானுடைய சகோதரர்களாக இருக்கிறார்கள். அல்லது சிலருடைய விளக்கத்தின்படி நாளை மறுமை நாளையிலே ஷைத்தான்களும் இவர்களும் நரகத்திலே ஒரே இடத்திலே ஒன்றாக இணைக்கப்படுவார்கள். அந்த வகையிலே அவர்கள் ஷைத்தானுடைய சகோதரர்கள். வீண்விரயம் என்பது ஒரு மடமை, அல்லாஹு தாலாவுக்கு மாறு செய்கிற ஒரு விடயம். அந்த வகையில் ஒருவன் வீண்விரயம் செய்கிற பொழுது அவன் ஷைத்தானுக்கு ஒப்பாகின்றான். ஷைத்தான் இறைவனை நன்றி மறந்தவனாக, நன்றி கெட்டவனாக, நன்றி நிராகரிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். யார் வீண் விரயம் செய்கிறார்களோ அவர்களும் அந்த வகையிலே அல்லாஹு தாலா அவர்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய நிஅமாவுக்கு, அருட்பாக்கியங்களுக்கு சரியாக நன்றி செலுத்தவில்லை. எப்படி அதன் மூலம் அல்லாஹுவை வணங்க வேண்டுமோ அவ்வாறு வணங்கவில்லை. அவர்கள் பாவம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். தேவையில்லாத விடயத்திலே, அனுமதி இல்லாத விடயத்திலே செல்வத்தை செலவு செய்வது நன்றி நிராகரிக்கின்ற ஒரு செயல்தான். விண்விரயம் செய்பவர்களே அல்லாஹு தாலா ஷைத்தானோடு ஒப்பிட்டு அல்லது ஷைத்தானின் சகோதரர்கள் என்று கூறியிருப்பது விண்விரயம் செய்வது மிக மோசமான ஒரு தவறு என்பதை இது எங்களுக்கு எடுத்துச் சொல்கிறது. அடுத்ததாக சூரத்துல் ஃபுர்கானுடைய 67வது ஆயா, அல்லாஹு தாலா நல்லடியார்களை பற்றி சொல்கிற பொழுது என்ன சொல்கிறான்? வல்லதீன இதா அன்ஃபகு, அவர்கள் செலவு செய்தால், லம் யுஸ்ரிஃபு, இஸ்ராஃப் செய்ய மாட்டார்கள், வீண்விரயம் செய்ய மாட்டார்கள், வலம் யக்துரு, கஞ்சத்தனமும் காட்ட மாட்டார்கள், வகான பைன தாலிக கவாமா, அந்த இரண்டுக்கும் மத்தியிலே அவர்களுடைய அந்த செலவு நடுத்தரமாக இருக்கும். எனவே அல்லாஹு தாலா செலவு செய்ய சொல்லியிருக்கிறான், கஞ்சத்தனம் காட்டக்கூடாது என்று சொல்லியிருக்கிறான். அதே நேரத்திலே இஸ்ராஃப் செய்யவும் கூடாது என்பதை இந்த ஆயா வலியுறுத்துகிறான். நல்லடியார்கள் இவ்வாறு தான் நடந்து கொள்வார்கள். அவர்களிடத்திலே இஸ்ராஃபும் இருக்காது, புகுலும் கஞ்சத்தனமும் இருக்காது. அவை இரண்டுக்கும் மத்தியிலே அவர்களோடு செலவு செய்வது அமைந்திருக்கும். சில பேர் செலவு செய்வார்கள், நிறைய கொடுப்பார்கள், தேவையில்லாத இடத்திலும் கொடுப்பார்கள். அதனால் பொருளாதாரத்தை வீண் விரயம் செய்வார்கள். இதுவும் தடை செய்யப்பட்டிருக்கிறது.
இது குடும்பத்துக்கு செலவு செய்வதாக கூட இருக்கலாம். குடும்பத்துக்கு அவர்களுக்கு செலவு செய்ய வேண்டிய அளவுக்கு, தேவையான அளவுக்கு செலவு செய்ய வேண்டும். தேவையை விட அதிகமாக அவர்களுக்கு செலவு கொடுக்கப்படுகிற பொழுது, செலவு செய்யப்படுகிற பொழுது, அது வீண் விரயம் செய்யப்படும். அதே நேரத்திலே அவர்களிடத்திலே கஞ்சத்தனமாகவும் நடந்து கொள்ளக்கூடாது. இதே போன்றுதான் அல்லாஹ் தஆலா சூரத்துல் இஸ்ராவுடைய 29வது ஆயாவிலும் சொல்கிறான். ولا تجعل يدك مغلولة إلى عنقك ولا تبسطها كل البسط فتقعد ملوما محصورا. உம்முடைய கையை கழுத்துக்குள் கட்டிக்கொள்ள வேண்டாம். ولا تجعل يدك مغلولة إلى عنقك ولا تبسطها كل البسط. உன் கழுத்துக்குள் கட்டிக்கொள்ள வேண்டாம். ولا تبسطها كل البسط. முழுமையாக அதை விரித்து விடவும் வேண்டாம். فتقعد ملوما محصورا. அவ்வாறு நீங்கள் செய்தால் நீங்கள் கவலைப்படுவீர்கள், கை சேதப்படுவீர்கள், இகழப்படுவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதாவது உங்களுடைய கையை கழுத்துக்குள் கட்டாதீர்கள் என்பது கஞ்சத்தனம் காட்டாதீர்கள், கையை இறுக்கி பிடித்துக் கொள்ளாதீர்கள். அதே போன்று அதனை முழுமையாக விரித்து விடாதீர்கள் என்பது இஸ்ராஃப் செய்யாதீர்கள். இஸ்ராஃப் செய்யாதீர்கள். அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும்? கஞ்சத்தனமும் காட்டக்கூடாது, இஸ்ராஃபும் செய்யக்கூடாது என்றால் மத்தியமமாக நீங்கள் செலவு செய்ய வேண்டும். அந்த இஸ்ராஃபுக்கும் புஹ்லுக்கும் இடையில் உங்களுடைய செலவு இருக்க வேண்டும். நீங்கள் கொடுப்பதாக இருக்கலாம், செலவு செய்வதாக இருக்கலாம். இந்த இரண்டுக்கும் மத்தியில் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா இங்கேயும் வலியுறுத்துகிறான். வள்ளல் தன்மைக்கும் வீண்விரயத்துக்கும் இடையிலே வித்தியாசம் இருக்கிறது. அதே போன்று கஞ்சத்தனம் காட்டுவதற்கும் ஒருவர் சிந்தித்து செயலாற்றி நடுநிலைமையாக செலவு செய்வதற்கும் இடையிலே வித்தியாசம் இருக்கிறது. எனவே கஞ்சத்தனம் வீண்விரயம் என்பது நிச்சயமாக அது கொடையாக இருக்காது. கொடை என்பது நிச்சயமாக அது வீண் விரயம் அல்ல. ஒருவர் சீராக சரியாக வீண் விரயம் செய்யாமல் செலவு செய்வது அது கஞ்சத்தனமாக ஆகாது. கொடுக்க வேண்டிய இடத்திலே கொடுக்காமல் இருப்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது. அது நல்ல ஒரு பண்பு அல்ல. அதுதான் புகுல். கொடுக்கக்கூடாத ஒரு இடத்திலே கொடுப்பது அது தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதுதான் இஸ்ராஃப் அல்ல தப்தீர். இப்போது நாங்கள் சுன்னாவுக்கு வருவோம். அம்ர் இப்னு ஷுஐப் அவர்களுடைய தந்தையிடமிருந்து, அவருடைய தந்தை அவருடைய பாட்டனிடமிருந்து அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து வரக்கூடிய ஒரு ஹதீஸ். அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், குலு வஷ்ரபு, நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள், வதஸத்தகு, தர்மம் கொடுங்கள், வல்பசு, அணிந்து கொள்ளுங்கள், மாலம் யுஹாலிதுஹு இஸ்ராஃபுன் அவ் மஹீல, அதிலே இஸ்ராஃபோ பெருமையோ கலக்காமல் இருக்கும் காலமெல்லாம். எனவே நீங்கள் உண்ணலாம், பருகலாம், தர்மம் செய்யலாம், செய்யுங்கள், இதெல்லாம் செய்ய வேண்டும். நீங்கள் ஆடைகளை, நல்ல ஆடைகளை அணியுங்கள், பிரச்சனையே இல்லை. ஆனால் அதில் இஸ்ராஃப் இருக்கக்கூடாது, பெருமை இருக்கக்கூடாது. இந்த இரண்டும் இல்லாமல் நீங்கள் இவற்றை செய்யலாம். இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இது மனிதன் எவ்வாறு செலவீனங்களை செய்ய வேண்டும், அதனை திட்டமிட்டு செய்வதற்குரிய சிறப்புகளை உள்ளடக்கி இருக்கிறது. ஒருவர் தன்னுடைய ஆத்மாவின் நலன்களையும் அதே போன்று தன்னுடைய உடலின் நலன்களையும் மெயிலும் மறுமையிலும் எவ்வாறு திட்டமிட்டு சரியான முறையிலே செயல்படுத்துவது என்பதை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு விடயத்திலும் அளவு கடப்பது, இஸ்ராஃப் செய்வது கூடாது. உடலில் அது இஸ்ராஃப் செய்வது உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், வாழ்வாதாரத்திலே அது பாதிப்பை ஏற்படுத்தி பொருளாதாரத்தை அழித்துவிடும். அதே போன்று ஆத்மாவுக்கும் அது பாதிப்பை ஏற்படுத்தும். ஆத்மா உடலோடு பெரும்பாலான நேரங்களிலே, நிலைமைகளிலே சம்பந்தப்பட்டிருக்கிறது. பெருமை என்பதும் ஒரு மனிதனுடைய ஆத்மாவை, மனதை பாதிக்கும். அவனுக்கு தற்பெருமையை அது ஏற்படுத்தும். மற்றவர்களுக்கும் அது அதாவது மறுமைக்கும் அது ஆபத்தை, அவருடைய மறுமைக்கும் அது ஆபத்தை விளைவிக்கும். அதனால் அவர் பாவத்தை தேட வேண்டியிருப்பதனால், அதே போன்று அவருடைய உலகத்திலேயும் அவருக்கு அதை பாதிப்பை ஏற்படுத்தும். மனிதர்களுடைய கோபத்தை அதன் மூலம் அவர் சம்பாதித்துக் கொள்வார். இப்போது நாம் இன்னொரு ஹதீதை பார்ப்போம். இது சஹீஹ் முஸ்லிம்லே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ்.
நாம் ஏற்கனவே பார்த்த ஹதீஸ் நசாய், இப்னு மாஜா, அஹ்மத் போன்ற கிரந்தங்களிலே இடம்பெற்றிருக்கிறது. அதனை அல்பானி, ஷுவைப் அல்-அர்னாவுத் போன்றவர்கள் எல்லாம் பலப்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இன்னல்லாஹ யர்தா லக்கும் தலாதன். அல்லாஹு தஆலா உங்களுக்கு 3 விடயங்களை பொருந்திக் கொள்கிறான். 3 விடயங்கள் உங்களிடமிருந்து வெளிப்படுவதை அல்லாஹு தஆலா விரும்புகிறான். வயக்ரஹு லக்கும் தலாதன். 3 விடயங்களை உங்களுக்காக அவன் வெறுக்கின்றான். فيرضى لكم أن تعبدوه ولا تشركوا به شيئا وأن تعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا. அல்லாஹ் தஆலா விரும்பக்கூடிய 3 விடயங்களில் ஒன்று நீங்கள் அவனை வணங்குவது. அதை அல்லாஹ் புரிந்து கொள்கிறான். அவனுக்கு நீங்கள் இணை வைக்காமல் இருப்பது. அல்லாஹு தாலாவுடைய கயிற்றை நீங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து பற்றி பிடித்து கொண்டு பிரிந்து விடாமல் இருப்பது. இன்னும் ஒற்றுமையாக அல்லாஹு தாலாவுடைய மார்க்கத்திலே, குர்ஆனிலே, சுன்னாவிலே, அல்லாஹ்வுடைய விடயத்திலே ஒற்றுமையாக நீங்கள் செயல்படுகிறது. அதே போன்று அல்லாஹு தாலாவை வணங்குவது, அவனுக்கு இணை வைக்காமல் இருப்பது. இது அல்லாஹு தாலா உங்களுக்கு விரும்புகிற விடயம். உங்களுக்கு அல்லாஹ் தஆலா இதெல்லாம் வெறுக்கிறாண்டால் வயக்ரஹு லக்கும் கீல வகால். கீல் கால் என்பதை அல்லாஹு தஆலா வெறுக்கின்றான். வகஸரத்து ஸுஆல். கீல் கால் என்றால் அப்படி சொல்லப்படுகிறது, இப்படி சொல்லப்படுகிறது, இதையும் உறுதி இல்லாமல் சொல்வதுதான் கீல வகால். இது அல்லாஹு தஆலா வெறுக்கின்றான். அதே போன்று கஸரத்து ஸுஆல், அதிகமாக கேள்வி கேட்பது, தேவை இல்லாமல் கேள்வி கேட்பது. கேள்வி கேட்பதற்கே சில பேருக்கு ஆசையாக இருக்கும். ஆனால் அது அவர்கள் கூட அதனுடைய பதிலை கூட புரிந்து கொள்வதற்கு அவர்களுக்கு ஆர்வம் இருக்காது. ஏதோ கேள்வி கேட்க வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கும் சிலருக்கு. இது கேள்வி கேட்பதற்காக கேள்வி கேட்பது. இவ்வாறு தேவையில்லாமல், அவசியம் இல்லாமல் பனு இஸ்ரவேலர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்டது போன்று கேள்வி கேட்பது. இது போன்ற கேள்வி கேட்கின்றதை அல்லாஹு தஆலா உங்களுக்கு வெறுக்கின்றான். அல்லது தேவைக்காக, ஒரு விடயத்தை அறிந்து கொள்வதற்காக, செயல்படுத்துவதற்காக ஒருவர் மறுமைக்கு பயனுக்காக கேள்வி கேட்கிறார் என்றால் அதில் அந்த கேள்வியில் அவருக்கு பயன் இருக்கிறது, இம்மைக்கும் மறுமைக்கும் என்றால் அதில் கேட்கலாம். வஇதாஅத்தல் மால். வேறு எதை அல்லாஹு தஆலா வெறுக்கின்றான்? வஇதாஅத்தல் மால், பணத்தை வீணாக்குவது, செல்வத்தை வீணடிப்பதை அல்லாஹு தஆலா வெறுக்கின்றான். இங்கே இஸ்ராஃப் செய்வதை அல்லாஹு தஆலா வெறுக்கின்றான் என்று இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்கிறது. செல்வத்தை நாம் செலவு செய்ய வேண்டும். கட்டாயமான வாஜிபான செலவை நாம் செய்ய வேண்டும். வாஜிபான செலவு என்பது ஜக்கா. அதே போன்று குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டியதை கொடுப்பது, இது வாஜிபான செலவு. இதை கட்டாயம் செலவு செய்ய வேண்டும். இது பொருளாதாரத்தை விரயம் செய்வது அல்ல. அதே போன்று தர்மங்கள் கொடுப்பது, இது மந்தூப், முஸ்தஹப் அல்லது சுன்னா என்று நாங்கள் சொல்வோம். ஃபரியான செலவு, தர்மங்கள் செய்வது, இதுவும் வீண் விரயமாக இருக்காது. அதே நேரத்தில் மூன்றாவது ஒரு பகுதி இருக்கிறது, அதுதான் அனுமதிக்கப்பட்ட விடயங்கள். அனுமதிக்கப்பட்ட விடயங்களிலே நாங்கள் செலவு செய்கின்ற இந்த விடயத்திலே தான் நிறைய வீண் விரயம் என்கின்ற ஒரு விடயம் வருகிறது. மனிதர்கள் நிறைய விடயங்களை இது அனுமதிக்கப்பட்டது என்று நினைத்து கொண்டு அதனை செய்கின்றார்கள். ஆனால் அது வீண் விரயமாக அமைந்து விடுகிறது. தேவையில்லாமல் கட்டிடங்களை ஜோடிப்பதாக இருக்கலாம், அலங்கரிப்பதாக இருக்கலாம், அல்லது செலவு செய்வதிலே குடும்பத்துக்கு கொடுப்பதாக இருந்தாலும் அதிலேயே அளவுக்கு அதிகமாக கொடுத்து அவர்களையே தவறான வழிக்கு நடத்துகின்றதாக இருக்கலாம். அதுவும் இஸ்ராஃபுடைய விளைவுகளில் ஒன்றாக வரும். அதே போன்ற ஆடைகளிலே சாதாரணமாக ஒருவர் அவருடைய சமுதாயத்திலே சாதாரணமாக அணிகிற ஆடைகளை அணியலாம். அதிலே உயர்ந்த ஆடைகளை கூட அணியலாம். ஆனால் அதுக்காக இன்று நாம் பார்க்கின்றோம், நிறைய பேர் நிறைய பணத்தை கொடுத்து ஆடைகளை அல்லது வாட்ச், இது போன்ற பாதணிகளை, அது அவர்களுக்கு தான் தெரியும், அதை பற்றி தெரிந்தவர்களுக்கு தான் தெரியும், இது இந்த அளவுக்கு கோடிக்கணக்குக்கு லட்சக்கணக்குக்கு பெறுமதியானது. இதெல்லாம் ஒரு வகையான வீண் விரயம். அதே போன்று தான் உணவுகளிலும் இதெல்லாம் எங்களுடைய உள்ளத்திலே பாதிப்பை ஏற்படுத்தும், பெருமையை ஏற்படுத்தும். இவ்வாறு பல விடயங்கள் இருக்கின்றன. பணத்தை வீணடிப்பது என்பதில் அடங்கக்கூடிய ஒரு விடயம்தான் ஒரு பொருள் இரண்டு பேருக்கு சொந்தமாக இருக்கின்ற பொழுது அதனை எவ்வாறு பிரித்தெடுப்பது, அதை விட்டுவிட்டு அதனுடைய காசை 2 பேரும் பிரித்தெடுக்க வேண்டியிருக்கும். சில பொருட்களை பிரித்து எடுக்க முடியாது, பிரித்தால் உடைத்தான் எடுக்க வேண்டும். இவ்வாறான ஒரு பொருளை ஒருவர் உடைத்தெடுக்கின்றார், அதனால் அதனுடைய பெறுமதி இல்லாமல் போகிறது என்றால் அந்த நேரத்தில் அதுவும் பணத்தை விரயம் செய்வது தான். உதாரணமாக ஒரு முத்து இருக்கிறது, அந்த முத்தை
இரண்டாக என்ன செய்தால் பிளந்தால் அந்த முத்துடைய பெறுமதி இல்லாமல் போகிறது. இது பணத்தை வீண் விரயம் செய்வதிலே அடங்கும். அல்லது ஒரு வாள் இருக்கிறது. அந்த வாளை என்ன செய்கிறார்கள்? உடைத்து 2 பேரும் பிரித்தெடுக்கின்றார்கள். இவ்வாறு செய்வதெல்லாம் பணத்தை விரயம் செய்வதாகவே அமையும். இன்னொரு ஹதீஸை பார்ப்போம். இந்த ஹதீஸும் அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து அறிவிக்கப்படுகிறது. அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து என்ன சொல்கிறார்? இன்னி ஃபகீருன் லைஸ லி ஷைஉன் வலி யதீம். நான் ஏழையாக இருக்கிறேன். எனக்கு எந்த ஒன்றும் இல்லை. என்னிடம் ஒரு அனாதை சிறுவன் இருக்கிறான். நான் அவரை பராமரிக்கின்றேன் என்று சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், குல் மின் மாலி யதீமிக غير مسرف ولا مبادر ولا متأثل. உன்னுடைய யதீமுடைய செல்வத்திலிருந்து நீ சாப்பிடு. غير مسرف இஸ்ராப் செய்யாதவனாக, ولا مبادر அதாவது அவர் பெரிய வயதை அடைவதற்கு முன்னால் அவருடைய பொருளாதாரத்தை அடைந்து அதை சாப்பிட்டு விட வேண்டும் என்கின்ற நோக்கம் இல்லாமல், அந்த நோக்கத்திலே அவசரமாக அவருடைய பெரிய வயதை அடைந்தால் அவருடைய பொருளாதாரங்கள் அவருக்கு போய்விடும் என்பதனால் அவசரமாக அந்த பொருளாதாரத்திலிருந்து சாப்பிடுவது. இந்த நோக்கத்திலே செயல்படாமல், வல முத்தஅஸ்ஸிலின் அதே போன்று அதிலிருந்து உமக்கு தேவையான ஒரு பணத்தை எடுத்து ஒன்று சேர்த்து கொள்ளாமல் இருக்கும் வரை. முத்தஅஸ்ஸில் என்றால் யதீமுடைய செல்வத்திலே இருந்து இவர் சேர்த்து கொள்கிறார். இவருடைய சொந்த தேவைக்காக அல்லது இவருடைய ஒரு வியாபாரத்துக்காக யதீமுடைய சொத்தை என்ன செய்கிறார்? எடுக்கின்றார். இவருடைய சொந்த நலன்களுக்காக அல்லது இவருடைய தேவைக்கான அளவுக்கு சாப்பிடுவதில் தவறில்லை. அதாவது ஒரு ஏழைக்கு எந்த அளவுக்கு ஒரு ஏழை சாப்பிடுவாரோ அந்த அளவுக்கு தான் அவர் அதிலிருந்து எடுக்கலாம். ஒரு பணக்காரன் எவ்வாறு சாப்பிடுவாரோ அவ்வாறு ஒரு ஏழை என்ன செய்யக்கூடாது? நினைக்கக்கூடாது. அந்த நேரத்தில் கூட அது இஸ்ராஃப் ஆகிவிடும். சாதாரணமான அவருடைய ஒரு ஏழை தன்னுடைய பணத்தாலே ஒரு பணக்காரன் சாப்பிடுகிற அமைப்பிலே அல்லது ஒரு பெரும் பணக்காரன் பயன்படுத்துகிற வாகனத்தை பயன்படுத்துவதற்கு அல்லது ஒரு பெரும் பணக்காரன் அணிகிற ஆடை அணிகின்ற நேரத்தில் அதுவும் ஒரு வகையிலே இஸ்ராஃபாகத்தான் மாறுகிறது. எனவே ஒவ்வொருவரும் அவர்களுடைய அமைப்புக்கும் தரத்துக்கும் தகுதிக்கும் ஏற்ற முறையிலே, தகுதி என்று நான் இங்கே சொல்வது பொருளாதார ரீதியாக அவர்களால் என்ன முடியுமோ அவர்களுக்கு தேவையில்லாமல் அவர்களுடைய அளவை விட தாண்டுவது சில நேரம் ஒரு விஷயத்தை ஒரு பணம் உள்ளவர் வசதி படைத்தவர் செய்வது அவருக்கு அது இஸ்ராஃபாக இருக்காது. அதனால் பணம் படைத்தவர்கள் எல்லாமே செய்கின்ற எல்லாமே இஸ்ராஃப் அல்ல என்பது அர்த்தம் கிடையாது. அவர்கள் ஒரு பெரிய ஒரு பெருமதியான ஒரு உணவை வாங்கி சாப்பிடுகிறார்கள் அல்லது ஒரு பெருமதியான ஆடையை அணுகின்றார்கள். சாதாரணமான பெருமதி அவர்களுடைய தரத்திலே உள்ளவர்கள் பொதுவாக அணியக்கூடியது. இது சில நேரம் அவர்களுக்கு இஸ்ராஃபாக இருக்காது. ஆனால் அதே ஆடையை ஒரு ஏழை வசதி இல்லாமல் அவர்களுக்கு உண்ணுவதற்கு கூட பொதுவான நிலையில் நேரங்களிலே வசதி இல்லாமல் இருக்கிறது. இவ்வாறான ஒருவர் அவ்வாறு அணிவது அவருக்கு நிச்சயமாக இஸ்ராஃபாக இருக்கும். அந்த ஏழை ஒரு பணக்காரனாகிவிட்டால் அவரிடத்திலே வசதி வாய்ப்புகளை அல்லாஹு தாலா கொடுத்து விட்டால் அப்போது அவர் அவ்வாறு உடுப்பதிலே சாப்பிடுவதிலே தவறில்லை. ஆனால் அவர் ஏழையாக இருந்து கொண்டு இவ்வாறு செய்வது அது அவரை பொறுத்தவரையில் அது இஸ்ராஃப். வஹப் இப்னு முனப்பி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய ஒரு கூற்று இருக்கிறது. அவர்கள் சொன்னதாக, லில் முஸ்ரிஃபி ஸலாஸு அலாமாத், வீண் விரயம் செய்பவருக்கு 3 அடையாளங்கள் இருக்கின்றன. யஷ்தரி பிமா லைஸ லஹு, தனக்கு தேவையில்லாததை வாங்குவார். வயகுல் பிமா லைஸ லஹு, தனக்கு இல்லாததை அதாவது தனக்கு தேவையில்லாததை சாப்பிடுவார். வயல்பசு மா லைஸ லஹு, அவருக்கு தேவையில்லாததை அணிவார். ஆடைகளிலே அவருக்கு தேவையை விட அதிகமான அவருக்கு தேவையில்லாததை அவர் என்ன செய்வார்? அணிவார். இப்போது நாம் முன்னோர்களின் கூற்றுக்களை பார்ப்போம். இஸ்ராஃப் விடயத்தில் முஜாஹித் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், லவ் அன்ன ரஜுலன் அன்ஃபக மித்ல உஹுதின் ஃபீ தாஅத்தில்லாஹி தஆலா லம் யகுன் மினல் முஸ்ரிஃபீன். ஒரு மனிதர் உஹுது மலை அளவு கூட அல்லாஹு தாலாவுடைய வழியிலே அல்லாஹுக்கு வழிபடுகின்ற விடயத்திலே செலவு செய்தால், தர்மம் செய்தால் அவர் இஸ்ராஃப் செய்தவராக ஆக மாட்டார் என்கின்ற ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது, இவரிடத்திலே பணம் இருக்கிறது, அவர் உஹது மலையளவு கூட செலவு செய்யலாம். அவ்வாறு செலவு செய்கிற பொழுது அது இஸ்ராஃபாக மாறாது என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதே முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய இன்னொரு கூற்றிலே அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால்,
وَلَوْ أَنْفَقَ دِرْهَمًا وَاحِدًا فِي مَعْصِيَةِ اللَّهِ كَانَ مِنَ الْمُسْرِفِينَ. அல்லாஹு தாலாவுக்கு மாறு செய்கின்ற விடயத்திலே ஒரே ஒரு திருகத்தை ஒரு மனிதர் செலவு செய்தாலும் அவர் இஸ்ராப் செய்தவராக ஆகிவிடுவார். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய ஒரு கூற்று இருக்கிறது, அத்தப்தீருஹு அஹ்துல் மாலி மின் ஹக்கிஹி வ வத்உஹு ஃபி கைரி ஹக்கிஹி வ ஹுவல் இஸ்ராஃப். தப்தீர் என்பது பொருளாதாரத்தை எடுத்து அதற்கு உரிய இடத்திலே இருந்து எடுத்து அதுக்கு உரிமை இல்லாத இடத்திலே அதனை வைப்பது, அதுக்கு தகுதி இல்லாத இடத்திலே அதனை வைப்பதுதான் தப்தீர், அதுதான் இஸ்ராஃப். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தப்தீரை பற்றி சொல்கிற பொழுது, அத்தப்தீரு இன்ஃபாகுல் மாலி ஃபி கைரி ஹக்கிஹி. தப்தீர் என்பது செல்வத்தை அதற்குரிய இடத்தில் இல்லாமல் வேறு அதுக்குரிய ஹக்கில் அல்லாமல் அதுக்கு உரிமையான ஒரு விடயத்தில் அல்லாமல் வேறொரு விடயத்திலே செலவு செய்வது. வலா தப்தீர ஃபி அமலில் ஹைர். நல்ல அமல்களிலே நல்ல விடயங்களிலே நற்பணிகளிலே செலவிடுவது இஸ்ராஃபாக தப்தீராக அமையாது. அபூ மன்சூர் அத்-தஆலிபி என்பவர் சொல்லக்கூடிய ஒரு கூற்றை பாருங்கள். அவர் சொல்கிறார், அலைக பில் கஸ்தி பைன தரீகத்தைன். இரண்டு பாதைகளுக்கும் மத்தியிலே இருக்கக்கூடிய நடுநிலைமையான போக்கை நீ கடைபிடித்துக்கொள். லா மன்அ வலா இஸ்ராஃப். தடுக்கவும் கூடாது, இஸ்ராஃப் செய்யவும் கூடாது, கொடுக்காமல் இருக்கவும் கூடாது. அதாவது அதே நேரத்தில் இஸ்ராஃப் செய்யவும் கூடாது. வலா புஹ்ல வலா இத்லாஃப். அதே போன்று கஞ்சத்தனம் காட்டவும் கூடாது, அழித்து விடவும் கூடாது. கஞ்சத்தனம் காட்டக்கூடாது என்று சொல்லிவிட்டு என்ன செய்ய முடியாது, இல்லாமலாக்கிவிடவும் கூடாது. லா தகுன் ரத்பன் ஃபதுஅஸர். நீர் பசுமையாக ஈரலிப்போடு இருக்காதே, புளியப்பட்டு விடுவாய். வலா யாபிசன் ஃபதுக்ஸர். ரொம்ப காய்ந்த ஒன்றாக இருந்து விடாதே, நீ உடைக்கப்படுவாய். வலா தகுன் ஹுல்வன் ஃபதுஸ்தரத வலா முர்ரன் ஃபதுல்ஃபத். மிகவும் இனிமையாக இருந்து விடாதே, உள்வாங்கப்படுவாய், விழுங்கப்படுவாய். கசப்பாக இருந்து விடாதே, நீ துப்பப்படுவாய். எனவே இந்த இவற்றுகளுக்கு நிலைமைகளுக்கு மத்தியமமான நிலையில இருந்து கொள் என்று அவருடைய ஒரு உபதேசத்திலே சொல்கிறார். அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளை, இஸ்ராஃப் செய்வதன் பின்விளைவுகளை பற்றி இப்போது நாங்கள் பார்ப்போம். இஸ்ராஃப் தப்தீர் இதனுடைய பின்விளைவுகள் அல்லது விளைவுகள் என்ன என்பதை பற்றி நாங்கள் பார்ப்போம். முதலாவது, அல்லாஹு தாலாவுடைய நேசம் அவர்களுக்கு கிடைக்காது. அல்லாஹு தாலாவுடைய நேசத்தை அவர்கள் இழப்பார்கள் இஸ்ராஃப் செய்பவர்கள். சூரத்துல் அன்ஆமுடைய 141வது ஆயாவில் எல்லாம் சொல்வதை போன்று, இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். நிச்சயமாக அல்லாஹ் இஸ்ராஃப் செய்பவர்களை நேசிப்பதில்லை. எனவே அல்லாஹுடைய நேசம் ஒருவருக்கு அவர் இஸ்ராஃப் செய்கிற அளவுக்கு குறைந்து செல்லும். கூடுதலாக ஒருவர் இஸ்ராஃப் செய்கிறார் என்றால் அந்த அளவு கூடுதலாக அவர் அல்லாஹுடைய நேசம் அவரை விட்டும் இல்லாமல் போகும். இஸ்ராஃப் ஹராம் என்பதற்கும் இது ஆதாரமாக இருக்கிறது. இரண்டாவது விளைவு, ஒருவர் ஹராமான முறையிலே பொருளீட்டுவதற்கு அது இட்டு செல்லும். ஒருவர் இஸ்ராஃப் செய்து பழகிவிட்டார், அவருக்கு வசதி இல்லாமல் போகிற பொழுது, பொருளாதாரம் அவர் கையிலே பணம் இல்லாமல் போகின்ற பொழுது அதன் விளைவாக என்ன செய்வார், ஹராமான முறையிலேனும் அதனை சம்பாதிப்பதற்கு முயற்சி எடுப்பார். என்றால் தான் அனுபவித்து வந்த இன்பங்களை அவர் இழக்க விரும்ப மாட்டார். அதிகமானவர்களை நாங்கள் இவ்வாறு பார்க்கின்றோம். அவர்கள் எந்த தரத்திலே ஆடை அணிந்தார்களோ, எந்த தரத்திலே உணவு உட்கொண்டார்களோ, எந்த தரத்திலே உள்ள வாகனங்களிலே சென்றார்களோ, அவர்களுக்கு நஷ்டம் வருகின்ற பொழுது, அதுவும் அவர்கள் இவ்வாறு வீண் விரயம் செய்த இப்படியானவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், எவரிடமாவது இருந்து கடனையாவது எடுத்து அவர்களுடைய அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு விரும்புவார்கள். இஸ்ராஃபான வாழ்க்கையை வாழ்வதற்கு விரும்புவார்கள். இதனால் எடுத்த கடனை திருப்பி கொடுக்க மாட்டார்கள். அதனால் கடன் யாரிடமிருந்து எடுக்கப்படுகிறோ அவர்கள் கஷ்டமான நிலையில் இருப்பார்கள். இவர்கள் நல்ல முறையிலே அவர்களுடைய பொருளாதாரத்திலே அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய கடனை கூட கொடுக்க மாட்டார்கள். கடன் மட்டுமல்ல, சிலர் ஹராமான முறையிலே கூட சம்பாதிப்பார்கள். கடனை கொடுக்காமல் இருப்பதும் பெருங்குற்றம். அந்த நிலையிலே மரணித்தால் மறுமையிலே தப்ப முடியாது. நபி அவர்களே கடனாளிக்கு துஆ கேட்கவில்லை, கடன் திருப்பி கொடுக்காதவருக்கு. அது மட்டுமல்ல, ஹராமான முறையிலே பொருளீட்டுவதற்கான முயற்சிகளிலே ஈடுபடுவார்கள். இந்த உலக வாழ்க்கையிலே உடைய இன்பத்துக்காக அவர்கள் இஸ்ராஃப் செய்ய வேண்டும் என்பதற்காக. அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும்.
தன்னுடைய குடும்பத்தை இஸ்ராஃப் செய்து ஒருவர் பழக்கிவிட்டார் என்றால், இவர் தன்னுடைய குடும்பத்துக்கு தேவையான பொருளாதாரத்தை கொடுக்கிற அளவுக்கு இவரிடத்திலே வசதி இல்லாமல் போகிற பொழுது, இவருடைய பொருளாதாரம் குறைகின்ற பொழுது, அங்கே அந்த குடும்பத்திலிருந்து அவருக்கு அழுத்தம் வரும். அதனால் இவர் ஹராமான பொருளீட்டுகின்ற முறையில் ஈடுபடுவார். குடும்பத்துக்கு அவர்கள் இஸ்ராஃப் செய்வதற்கு தேவையான அளவு கொடுக்கப்படாமல் இருக்கிற பொழுது, அந்த குடும்பத்தாலும் அவர் தூற்றப்படுவார். அவர்களுடைய துன்புறுத்தலுக்கும் உள்ளாகுவார். எனவே இதனால் அவருடைய குடும்ப அந்த சீரற்ற தன்மையாக மாறிவிடும். குடும்பத்திலும் பிரச்சனை வரும். மூன்றாவது, இஸ்ராஃப் செய்வதனால் சாப்பாட்டிலே, உணவிலே இஸ்ராஃப் ஒருவர் செய்வதனால் அவருடைய உடம்பை அது பாதிக்கும். அலி இப்னு ஹுசைன் இப்னு வாக்கித் என்கின்ற அறிஞர் சொல்கிறார், ஜமஅ அல்லாஹு திப்ப குல்லஹு ஃபீ நிஸ்ஃபி ஆயா ஃபகால வகுலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு. அல்லாஹு தஆலா ஒரு ஆயத்தின் அரை பகுதியிலே முழு மருத்துவத்தையும் ஒன்று சேர்த்து சொல்லிவிட்டான். அதுதான் குலு வகுலு வஷ்ரபு, நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள், வலா துஸ்ரிஃபு, வீண் விரயம் செய்யாதீர்கள். என உண்ணுவதிலும் பருகுவதிலும் கூட உண்ணலாம் பருகலாம். அதே உணவை அளவுக்கு அதிகமாக உண்ணுகிற பொழுது, அளவுக்கு அதிகமாக குடிக்கின்ற பொழுது அது அவருடைய உடம்பையும் என்ன செய்யும்? பாதிக்கும். இஸ்ராஃப் செய்வது அவருடைய உடலுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். நான்காவது விளைவு, அவருடைய வாழ்க்கையிலே, இஸ்ராஃப் செய்பவருடைய வாழ்க்கையிலே ஷைத்தான் ஒன்று சேர்ந்து வாழ்வான். ஷைத்தானுக்கு அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பங்கு இருக்கும், இடம் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபிராஷுன் லிர்ரஜுலி வ ஃபிராஷுன் லிம்ரஅதிஹி வத்தாலிது லில்தைஃபி வர்ராபிஉ லிஷ்ஷைத்தான். சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஒரு விரிப்பு தூங்குவதற்கான ஒரு விரிப்பு மனிதனுக்குரியது. இன்னொரு விரிப்பு அந்த மனிதனுடைய மனைவிக்குரியது, அவனது மனைவிக்குரியது. வீட்டிலே ஒரு விரிப்பு இருக்கிறது, கணவனுக்குரியது. ஒரு படுக்கை இருக்கிறது, ஒரு பெட் இருக்கிறது, கணவன் பயன்படுத்துகிறான். இன்னொரு பெட் இருக்கிறது, விரிப்பு இருக்கிறது, அது மனைவிக்கு உரியது. வசாலிது லில்தைஃப், மூன்றாவது ஒரு விரிப்பு இருக்கிறது, இது விருந்தினருக்குரியது. ஒரு விருந்தாளி வந்தால் அவர் அதனை பயன்படுத்துவார். நான்காவது இருப்பது ஷைத்தானுக்குரியது. என ஒரு வீட்டிலே தேவைக்கு அதிகமாக ஒன்று இருக்கிறது என்றால் அது பயன்பாட்டுக்கு அவர்களுக்கும் பயன்படுவதில்லை, வரக்கூடிய விருந்தினர்களுக்கும் அது பயன்படுவதில்லை. அதைவிடவும் அதிகமாக ஒருவர் வைத்திருக்கிறார் என்றால் மேலதிகமாக பெருமைக்காக அல்லது பார்வைக்காக இவ்வாறெல்லாம் வைப்பவர்களை நாங்கள் பார்க்கிறோம். இது ஷைத்தானுக்குரியது. எனவே இது ஷைத்தான் தான் அதனை என்ன செய்வான்? பயன்படுத்தும். அப்போ இவருடைய வாழ்க்கையில் வீண்விரயமாக இவ்வாறு தேவைக்கு அதிகமாக வீட்டிலே பொருட்களை வைத்திருப்பதாக இருந்தாலும் சரி, அவர் உண்ணுவதாக இருப்பதாலும் சரி, குடிப்பதாக இருந்தாலும் சரி, சிலர் அவர்களுக்கு தேவையான அளவு உணவை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கு எந்த அளவுக்கு சாப்பிட முடியுமோ அதை விட அதிகமாக எடுப்பார்கள், எந்த அளவுக்கு குடிக்க முடியுமோ அதை விட அதிகமாக எடுப்பார்கள். குடித்துவிட்டு எஞ்சியதை அப்படியே வைத்து விடுவார்கள். இதனால் இவர்களுடைய வாழ்க்கையிலே யார் கலந்து கொள்கிறார்கள்? ஷைத்தான்கள் கலந்து கொள்கிறார்கள். ஐந்தாவது விளைவு, வீண்விரயம் செய்வதென்பது ஷைத்தானின் சகோதரர்களின் பண்புகள். அல்லாஹ் தஆலா வீண்விரயம் செய்பவர்களை ஷைத்தானின் சகோதரர்கள் என்று சொல்லியிருக்கிறார். எனவே மோசமானவர்களின் பண்பாக வீண்விரயம் செய்வது இருக்கிறது. ஷைத்தான் ஒரு பண்புக்கு அழைப்பதாக இருந்தால் அது கெட்ட பண்பாகத்தான் இருக்கும். ஷைத்தான் என்ன செய்வான்? சாயித் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், ஷைத்தான் ஒரு மனிதனை புகுலுக்கு, இம்சாக்குக்கு, அதாவது கஞ்சத்தனம் காட்டுவதற்கு அழைப்பான். அவன் அதற்கு உடன்படவில்லை என்றால் அவனை இஸ்ராஃப் செய்வதற்கும் தப்தீர் செய்வதற்கும் அழைப்பான், வீண் விரயம் செய்வதற்கு அழைப்பான். ஆனால் அல்லாஹு தஆலாவோ இந்த எல்லா காரியங்களிலும் நடுவுநிலைமையான மத்தியமமான காரியத்தை கொண்டுதான் அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஏவி இருக்கிறான். எல்லா காரியங்களிலும் இஸ்ராஃபும் செய்யக்கூடாது, புகுலும் செய்யக்கூடாது, அதுக்கு மத்தியிலே இருக்க வேண்டும். அதனைத்தான் அல்லாஹு தஆலா புகழ்ந்திருக்கிறான். அதுதான் ரஹ்மானுடைய அடியார்களின் பண்புகள் என்று சூரத்துல் ஃபுர்கானுடைய 67வது ஆயாவிலேயும் சொல்லியிருக்கிறான். நாம் ஏற்கனவே பார்த்திருந்தோம். வல்லதீன இதா அன்ஃபகு லம் யுஸ்ரிஃபு வலம் யக்துரு வகான பைன ذلك قواما. ஆறாவது விளைவு என்னவென்றால், இஸ்ராஃப் செய்வது ஒருவரை மோசமான பண்புகளுக்கு இட்டு செல்லும். நாம் ஏற்கனவே சில விஷயங்களை சொல்லியிருந்தோம்.
ஒரு மனிதன் இஸ்ராப் செய்கின்ற பொழுது அவனுக்கு விருப்பமான விடயங்களை அடைந்து கொள்வதிலே அவன் தாராளமாக நடந்து கொள்வான். இதனால் மற்றவர்களுடைய பழிப்புக்கு, மற்றவர்களுடைய தூற்றலுக்கு ஆளாகுவான். என்றால் அவன் ஒரு இடத்திலே நிற்க மாட்டான். ஒரு இன்பத்தை அனுபவித்துவிட்டு இன்னொரு இன்பத்துக்கு அப்படியே சென்று கொண்டிருப்பான். அவனுக்கு ஒரு எல்லை இருக்காது. இதனால் பாவத்தை நோக்கி வெளிப்படையாக மற்றவர்கள் பார்க்கின்ற பாவங்களை நோக்கி சென்று கொண்டிருப்பான். சிலர் இஸ்ராஃப் செய்துவிட்டு உதாரணமாக சில நேரம் திருமணம் முடிப்பார்கள். திருமணத்துக்கென்று கடன் வாங்குவார்கள். கடன் வாங்கி திருமணம் செய்வார்கள். அவர்கள் குழந்தைகளை பெற்றதற்கு பிறகும் அவர்கள் செய்த அந்த இஸ்ராஃப், கடன் வாங்கி திருமணம் செய்வதற்கு மார்க்கம் சொல்லவில்லை, இருப்பதை கொண்டு செய்ய வேண்டும். அந்த இஸ்ராஃபுக்கு என்ன செய்வார்கள்? கடன் கட்டி முடிக்க மாட்டார்கள். அவர்கள் குழந்தைகள் பாடசாலைக்கு போகிற வயதில் இருப்பார்கள். கடன்காரர்கள் கடனை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அதனால் அவர்களுக்கு இழிவு வந்து கொண்டிருக்கும். இவ்வாறான நிலையிலே உள்ளவர்களை நாம் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். 7வது விளைவு, மறுமையில் கடுமையான கேள்வி கணக்குக்கு உள்ளாவார். எல்லோருக்கும் கேள்வி கணக்கு இருக்கிறது. ஆனால் இவ்வாறான வீண்விரயங்களை செய்கிறவர்கள், அவர்களுடைய செலவுகள் அதிகமாக இருக்கிற பொழுது அதற்கு அதிகமான கேள்விகள் இருக்கிறது. எங்களுக்கு தெரியும், அபூ பர்ஸத்துல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், நபி அவர்கள் சொல்கிறார்கள், லா தஸாலு கதம அப்தின் யௌமல் கியாமத்தி ஹத்தா யுஸ்அல அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னாஹு வ அன் இல்மிஹி فيما فعل وعن ماله من أين اكتسبه وفيما أنفقه وعن جسمه فيما أبلاه. மறுமையிலே ஒரு அடியானுடைய பாதங்கள் நகராது அவனிடத்திலே பின்வரும் கேள்விகள் கேட்கப்படுகிற வரையிலே, அவனுடைய வாழ்க்கையை அவன் எதிலே கழித்தான், அவனிடமிருந்த அறிவை பயன்படுத்தி அவன் என்ன செய்தான், அதே போன்று அவனுடைய செல்வத்தை எங்கிருந்து அவன் சம்பாதித்தான், எதிலே அதனை செலவு செய்தான். அவனுடைய பொருளாதாரத்தை பற்றிய கேள்வி இருக்கிறது. அவனுடைய பொருளாதாரம் எங்கிருந்து சம்பாதிக்கப்பட்டது, எங்கே அது செலவு செய்யப்பட்டது, செலவு செய்யப்பட்டதை பற்றியும் விசாரணை இருக்கிறது. ஹலாலாக சம்பாதிக்க வேண்டும், ஹலாலான முறையிலே செலவு செய்ய வேண்டும். வஅன் ஜிஸ்மிஹி ஃபீமா அப்லாஹ், அவனுடைய உடலை பற்றியும் கேள்வி இருக்கிறது. அந்த உடலை அவன் எவ்வாறு பயன்படுத்தினான் என்பதை பற்றி. திருமதியிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ். அல்பானி ரஹிமஹுல்லா, அதே போன்று ஷுஐப் அல்-அர்னவுத் ரஹிமஹுல்லா போன்றவர்கள் இதனை சஹீஹ் என்று சொல்லியிருக்கிறார்கள். இமாம் திருமதி அவர்களும் அவர்களுக்கு முன்னால் இதை சஹீஹான ஹதீஸ் என்று சொல்லியிருக்கிறார்கள். 8வது விளைவு, வீண்விரயம் செய்வது பொருளாதாரத்தை அழிக்கின்ற ஒரு செயல். வீண்விரயம் செய்வார்கள். ஆனால் ஒரு நேரத்திலே அவர்களுக்கே தேவை வரும். இஸ்ராப் செய்து வீண்விரயம் செய்ததற்கு பிறகு அவர்கள் கஷ்டமான நிலையை அனுபவிப்பார்கள். அதனால் சமூகத்துக்கும் பாதிப்பு தான். அதே போன்று இஸ்ராப் செய்வதனால் இன்னொரு விளைவு என்ன? உலகத்திலே மோசமான இறுதி முடிவை அவர் சந்திக்க வேண்டியிருக்கும். ஒருவரிடத்திலே வசதி பொருளாதாரம் இருக்கிறது என்றால் அவருடைய புத்தியை பயன்படுத்தி அதனை நல்ல முறையிலே திட்டமிட வேண்டும். அவர் ஏழையாக இருந்தால் அவர் இன்னும் அவருடைய பொருளாதாரத்தை வளப்படுத்துவதற்கு, அல்லது அவர் ஏதோ ஒரு கைத்தொழிலை கற்றுக்கொண்டு அல்லது செய்து அதன் மூலம் மற்றவர்களிடமிருந்து தேவையற்ற ஒருவராக அவர் இருப்பதற்கு அதை பயன்படுத்த வேண்டும். அவரிடம் இருப்பதிலே குறைவானதை பயன்படுத்தி அவருடைய தேவைகளை குறைத்து ஒரு மற்றவர்களுக்கு மத்தியிலே ஒரு கண்ணியமான மனிதராக, மற்றவர்கள் பக்கம் தேவை காணாத ஒருவராக அவர் வாழ்வதற்கு முயற்சிக்க வேண்டும். இல்லை, அவருக்கு வசதி இருக்கிறது, நிறைய வசதி இருக்கிறது, இருந்தாலும் அந்த வசதி இருப்பதனால் வீண்விரயம் செய்ய முடியாது. அதனையும் அவர் திட்டமிட்டுத்தான் செயல்படுத்த வேண்டும். ஒரு நாளைக்கு அவர் வசதி இல்லாத ஒருவராக மாறலாம், அவருக்கு தேவைப்படலாம், நோய் வரலாம், செலவுகள் வரலாம். அந்த நேரத்தில் அவர் இன்னொருவரிடத்திலே போய் கை நீட்ட வேண்டிய ஒரு நிலைக்கு ஆளாகலாம். அல்லது வீண்விரயம் செய்வதன் மூலமாக மற்றவர்களுடைய கண் திருஷ்டியை கூட ஒருவர் என்ன செய்யலாம், பெறலாம். வீண்விரயமாக மக்களுக்கு காண்பிப்பதற்காக சிலர் செய்வார்கள். இதனால் தேவையில்லாமல் மற்றவர்களுடைய கண் திருஷ்டியை பெற்றுக்கொள்வார்கள். அதே போன்று கடைசியாக வீண்விரயம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கும்.
சில நேரம் விண்விரயம் செய்வதன் ஊடாக அவர் தன்னிடம் இருக்கக்கூடிய செல்வத்தை இழப்பார். இதனால் அவருடைய கட்டாயமாக அவர் கொடுக்க வேண்டிய தன்னுடைய குடும்பத்துக்கு செலவு செய்ய வேண்டிய அந்த கடமையை அவரால் செய்ய முடியாத அளவுக்கு போகக்கூடும். இவ்வாறு வீண் விரயத்துக்கு பல்வேறு விளைவுகள் இருக்கின்றன. அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இஸ்ராஃபுக்குரிய வடிவங்கள் எந்தெந்த விதங்களிலெல்லாம் இஸ்ராஃப் நடைபெறுகிறது என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். ஒன்று, பாவங்களை அதிகமாக ஒருவர் செய்வது, அவர் பாவத்திலே அளவு கடந்து இஸ்ராஃப் செய்கிறார் என்று கூட மார்க்கத்திலே சொல்லப்படுகிறது. அல்லாஹ் தஆலா சூரத்து ஜுமருடைய 53வது ஆயாவிலே சொல்கிறான், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்கள் மீதே அதிகமாக இஸ்ராஃப் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே, தங்கள் மீது அதிகமாக பாவம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹுவின் அருளிலிருந்து நீங்கள் நிராசை அடைந்து விட வேண்டாம். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, நிச்சயமாக அல்லாஹு தஆலா எல்லா பாவங்களையும் மன்னிக்கின்றான். இது ஒரு வகையான இஸ்ராஃப். இன்னொரு வகையான இஸ்ராஃப் உணவுலே அதிகமாக வயிறு நிரம்பியதற்கு பிறகும் அதிகமாக உண்ணுவது, அளவு கடந்து உண்ணுவது, இதுவும் இஸ்ராஃப். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அளவுக்கு அதிகமாக உண்ணுவதை பற்றி என்ன சொல்கிறார்கள்? மா மல இப்னு ஆதம விஆஅன் ஷர்ரன் மின் பத்ன், வயிற்றை விட மிக மோசமான ஒரு பையை மனிதன் நிரப்பவில்லை, ஆதமின் மகன் அல்லது மனிதன் நிரப்பவில்லை. ஹஸ்புல் ஆதமி லுகைமாத்துன் யுகிம்ன சுல்பஹ், மனிதனுக்கு போதுமானது அவனது முதுகெலும்பை நிலைநிறுத்துகின்ற சில கவலங்கள் சாப்பிட்டால் போதுமானது. ஃபஇன் கலபத்தில் ஆதமிய நஃப்ஸுஹு ஃபதுலுதுன் லித்ஆம், மனிதனுக்கு அவனுடைய மனம் அதற்கு இடம் கொடுக்கவில்லை, அவனை மிகைத்து விட்டது என்றால் மூன்றில் ஒரு பகுதி உணவுக்கு, மூன்றில் ஒரு பகுதியும், வதுலுதுன் லிஷராப், மூன்றில் இன்னொரு பகுதி குடிப்பதற்கும், வதுலுதுன் லின்னஃபஸ், அடுத்த மூன்றாவது பகுதி காற்றுக்கும் மூச்சு விடுவதற்கும் விட்டுவிடட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் இருக்கிறது. திர்மிதியிலே, இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று இஸ்ராஃபுடைய இன்னொரு வடிவம் தான் உது செய்கின்ற பொழுது, சுத்தம் செய்கின்ற பொழுது அளவு கடந்து நடந்து கொள்வது. இமாம் புகார் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபர்தான உதுலே ஃபர்த் என்பது ஒவ்வொரு முறை செய்வது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள், உலுடைய ஃபர்ல் என்பது ஒரே ஒரு முறை ஒவ்வொரு உறுப்புகளையும் ஒரு முறை கழுவுவது. நபி அவர்கள் 2 முறையும் கழுவி இருக்கிறார்கள், 3 முறையும் கழுவி இருக்கிறார்கள், 2 முறை அல்லது 3 முறை கழுவி இருக்கிறார்கள், 3ஐ விட அதிகப்படுத்தவில்லை. அதனால் வகரிஹ அஹ்லுல் இல்மில் இஸ்ராஃப ஃபீஹி, அறிஞர்கள் அதில் இஸ்ராஃப் செய்வதை வெறுத்திருக்கிறார்கள். யுஜாவிசு ஃபிஅல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயலை தாண்டி அதை விட மேலதிகமாக செய்வதை அவர்கள் வெறுக்கிறார்கள். புகாரிலே வரக்கூடிய ஒரு செய்தியிலே ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே குளிப்பு சம்பந்தமாக கேட்கப்படுகிறது. அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஒரு சா, அதாவது 4 கைப்பிடிகள், இந்த அளவு தண்ணீர் போதுமானது என்று சொல்கிறார்கள். அப்போது அங்கே இருந்த ஒரு மனிதர், எனக்கு அது போதாது அப்படி என்று சொல்கிறார். அதற்கு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், கான யக்ஃபி மன் ஹுவ அவ்ஃபா மின்க ஷஅரன் வ கைரும் மின்க, உங்களை விட அதிகமாக முடியிருந்த, உங்களை விட சிறந்த ஒருவருக்கு அது போதுமாகியது. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு போதுமாகியது. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைந்த தண்ணீரிலே குளித்திருக்கிறார்கள். அதாவது கடமையான குளிப்பை ஒருவர் நிறைவேற்றிக் கொள்கிற பொழுது 4 கைப்பிடி அளவு தண்ணீரில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு சிக்கனமாக குளித்திருக்கிறார்கள். அதே போன்று இஸ்ராஃபின் இன்னொரு வடிவம் தான் பொது சொத்துக்களிலே இஸ்ராஃப் செய்வது, வீண் விரயம் செய்வது, தண்ணீரை வீண் விரயம் செய்வது. தண்ணீர் என்பது எல்லோருக்கும் தேவையான ஒன்று. அதே போன்று மின்சாரத்தை வீண் விரயம் செய்வது. நாங்கள் காசு தான் கொடுக்கிறோம் என்றாலும் அதை எங்களுக்கு வீண் விரயம் செய்வதற்கு அனுமதி இல்லை. அதே போன்றுதான் தண்ணீர்.
அதல்லாமல் பொது இடங்கள் இருந்தாலும் கூட அவற்றை நாம் எங்களுடையதல்லவே, அது பொதுவானது தானே, அதனால் நாம் வீண் விரயம் செய்ய வேண்டாம் என்றால் நிச்சயமாக இல்லை. எந்த ஒரு சொத்தையும் நான் வீண் விரயம் செய்யக்கூடாது. எங்கள் சார்ந்ததாக இருக்கலாம், பிறர் சார்ந்ததாக இருக்கலாம், எல்லாமே தடை செய்யப்பட்டிருக்கிறது, பாவமானது. எங்களுக்கு தெரியும், நாம் ஏற்கனவே பார்த்த ஆதாரங்களிலே அதிலே உங்களை புரிந்து கொள்ளலாம். நபிகள் நாயகம் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா 3 விஷயத்தை வெறுக்கின்றான். அதிலே ஒன்று கஸ்ரத்து இதாஅத்துல் மால், இதாஅத்துல் மால், செல்வத்தை வீண் விரயம் செய்வது, அதாவது செல்வத்தை அழிப்பது. வீண் விரயத்தின் இன்னொரு வடிவம் என்னவென்றால், வீட்டு தளபாடங்களை வாங்குவதிலே வீண் விரயம் செய்வது. தேவையில்லாத தளபாடங்களை, தேவையில்லாத விடயங்களை வீட்டுக்கு அளவுக்கு அதிகமாக சிலர் வாங்குவார்கள். அது பயன்படவும் செய்யாது. இதுவும் இஸ்ராஃப். அதே போன்று உண்ணுவதிலே, பருகுவதிலே, உடுப்பதிலே அளவுக்கு அதிகமாக சொகுசாக இருக்க வேண்டும், சொகுசாக சாப்பிட வேண்டும் என்று தேவைக்கு அதிகமாக வீண் விரயம் செய்வது. அதே போன்றுதான் பழிக்கு பழி வாங்குவதில்லை. எங்களுக்கு தெரியும், ஒருவரை கொலை செய்தால் கொலை செய்தவரை கொலை செய்வதற்கு அனுமதி உண்டு. அதற்குரிய உரிமையை அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய அரசாங்கம் பெற்றிருக்கிறது. அந்த உரிமையை கோருவதற்கு யாருக்கு அனுமதி கொடுத்திருக்கிறது, யாருக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறது என்றால், அந்த கொலை செய்யப்பட்டவருடைய உறவினர்களுக்கு, அவருடைய பொறுப்புதாரிக்கு அந்த அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தாலும் ஒருவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் அல்லது கோத்திரத்தைச் சேர்ந்த ஒருவர் கொலை செய்யப்பட்டால், கொலை செய்தவரைத்தான் அவர்கள் கொலை செய்ய வேண்டும், தவிர கொலை செய்யாத ஒருவரை என்ன செய்ய முடியாது. இவருக்காக வேண்டி அந்த கோத்திரத்தில், அடுத்து கொலை செய்தவருடைய கோத்திரத்திலே கொலை செய்ய முடியாது, அல்லது ஒருவருக்கு பதிலாக இருவரை கொலை செய்ய முடியாது. இவ்வாறெல்லாம் நடந்து கொண்டிருந்தது. இதெல்லாம் இஸ்ராஃப், இதெல்லாம் இஸ்ராஃப். அல்லாஹ் தஆலா சூரத்துல் இஸ்ராவுடைய 33வது ஆயாவிலே சொல்கிறார், வமன் குத்தில மظلومًا, யார் அநியாயமாக கொலை செய்யப்படுகிறாரோ, ஃபகத் ஜஅல்னா லிவலியிஹி சுல்தானா, அந்த கொலை செய்யப்படுவருடைய பாதுகாவலருக்கு நாங்கள் ஒரு அதிகாரத்தை வைத்திருக்கிறோம். ஃபலா யுஸ்ரிஃப் ஃபில் கத்ல், அவர் கொலை செய்வதிலே அளவு கடந்து விட வேண்டாம், இஸ்ராஃப் செய்து விட வேண்டாம். இன்னஹு கான மன்சூரா, நிச்சயமாக அவர் உதவி செய்யப்படக்கூடியவராக இருக்கிறார். அதாவது அவருக்கு அரசாங்கம் ஒத்துழைக்கும். ஒன்று, அவரை கொலை செய்தவரை கொலை செய்வதற்குரிய அதிகாரம் இருக்கிறது, அல்லது அவரிடத்திலிருந்து தியா எடுத்து விட்டு மன்னித்து விடுவதற்கு அதிகாரம் இருக்கிறது. இதை தாண்டி என்ன செய்யக்கூடாது, கொலை செய்தவரை எவ்வாறு கொலை செய்தாரோ அதற்கு மாற்றமாக ஒரு கொடூரமான முறையிலே கொலை செய்வது, அல்லது கொலை செய்தவரை சித்திரவதை செய்து கொலை செய்வது, இவ்வாறான விடயங்களை அவர் கையாளுவதற்கு அனுமதி இல்லை. கொலை செய்தவரை விட்டுவிட்டு அந்த கோத்திரத்தில், அவருடைய குடும்பத்தில் இன்னொருவரை கொலை செய்வது, இதெல்லாம் இஸ்ராஃப், அளவு கடத்தல். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இப்போது நாம் இன்னொரு விடயத்துக்கு வருவோம். இஸ்ராஃப் நடப்பதற்கான காரணங்கள் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். ஒரு காரணம்தான் மார்க்க சட்டத்திட்டங்களை இஸ்ராஃப் செய்பவர் தெரியாமல் இருப்பது. இஸ்ராஃப் என்பது தடை செய்யப்பட்டது, பாவமானது என்பதை அறியாமல் சிலர் இஸ்ராஃப் செய்து கொண்டிருப்பார்கள். இன்னொரு காரணம் சமூக சூழ்நிலை. சமூகத்திலே ஒரு இஸ்ராஃப் செய்கிற நிலைமை இருந்தால் பரவலாக அதை பார்த்து அங்கே அதிலே வாழக்கூடிய மனிதனும் அவர்களை பின்பற்றி இஸ்ராஃப் செய்யக்கூடியவனாக மாறிவிடுகின்றான். எல்லோரும் செய்கிறார்கள், நாங்களும் செய்கிறோம், எனவே அதனை இஸ்ராஃபாக கூட பார்க்க மாட்டார்கள் அந்த நிலையிலே. இன்னொரு காரணம்தான் ஒரு கஷ்டமான நிலைக்கு பிறகு வசதி ஏற்படுவது. கஷ்டமாக இருக்கின்ற பொழுது ஒருவர் ஒரு கஷ்டத்திலே எல்லாவற்றையும் இழந்து எதுவும் கிடைக்காமல் இருந்திருப்பார். அந்த நேரத்திலே பொறுமை செய்திருப்பார், நன்மையை எதிர்பார்த்திருப்பார், அல்லாஹு தாலாவுக்காக செயல்பட்டிருப்பார். இந்த நிலை சில நேரம் மாறி அவருக்கு வசதி வாய்ப்புகள் அதிகமாக கிடைத்து நிலைமைகள் மாறுகின்ற பொழுது இவர்கள் அடுத்த துருவத்தை நோக்கி போய்விடுவார்கள். சில மனிதர்கள் அடுத்த துருவம் என்ன, வீண் விரயம் செய்வது. ஏற்கனவே அவர்கள் இருந்த அந்த நிலைக்கு மாற்றமாக எல்லாத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்கின்ற உணர்வினால் வீண் விரயம் என்ற ஒரு விடயத்துக்கு தள்ளப்படுவார்கள். சிலருடைய மனோநிலை இப்படி இருக்கும். இது ஒரு காரணம். அடுத்ததாக மர்மையை பற்றிய
எண்ணம் இல்லாமல் இருப்பது, மறுமை பற்றி மறந்து வாழ்வது, இதுவும் இஸ்ராஃப் செய்வதற்கான ஒரு காரணமாக இருக்கிறது. அடுத்ததாக இஸ்ராஃப் செய்பவர்களோடு தோழமை கொள்வது. தன்னுடைய ஒருவருடைய நண்பர் இஸ்ராஃப் செய்யக்கூடியவரான அவரும் அவரை பார்த்து என்ன செய்வார், இஸ்ராஃப் செய்யக்கூடியவராக மாறுவார். அவருடைய பண்பு இவருக்கும் இயல்பாகவே வந்துவிடும். அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள், அர்-ரஜுலு அலா தீனி ஹலீலி, ஒரு மனிதன் தன்னுடைய உற்ற நண்பனின் கொள்கையில் இருக்கிறான். ஃபல்யன்துர் அஹதுக்கும் மன் யுஹாலில், உங்களில் ஒருவர் அவர் யாரோடு நட்பு வைக்கிறார் என்பதை பார்த்து கொள்ளட்டும், யாரை அவர் தோழமை கொள்கிறார் என்பதை பார்த்து கொள்ளட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே ஃப்ரெண்ட்ஷிப் வைப்பது என்பது எல்லோரோடும் நீங்கள் வைக்கக்கூடாது. சரியானவரை பார்த்து நீங்கள் உங்களுடைய நண்பனாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே ஒரு இஸ்ராப் செய்த ஒருவரோடு ஒருவர் நண்பரானால் இவருக்கும் அந்த பண்பு வந்துவிடும். அதே போன்று தான் எல்லா பண்புகளும். குறிப்பாக அந்த அவருடைய நண்பர் கடுமையான தாக்கம் செலுத்தக்கூடிய ஒருவராக இருந்தால், ஒரு பலமான ஆளுமை உள்ள ஒருவராக இருக்கின்ற பொழுது கூடுதலாக அந்த தாக்கம் இருக்கும். அதனால் தான் நல்ல நண்பர்களை தெரிவு செய்யுமாறு இஸ்லாம் எங்களுக்கு பணித்திருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, அடுத்ததாக இஸ்ராஃபை கைவிடுவதற்கான துணை நிற்கின்ற சாதனங்கள் எவை? இஸ்ராஃபை ஒருவர் விட்டுவிடுவதற்கு துணை செய்யக்கூடிய விடயங்கள் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். ஒன்று, செலவழிப்பதிலே நடுநிலைமையாக செலவழிப்பது. நாம் ஏற்கனவே பார்த்தோம், குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஃபுர்கானுடைய 67வது ஆயாவில் அல்லாஹ் சொல்கிறான், நல்லடியார்கள் எப்படி இருப்பார்கள், ரஹ்மானுடைய அடியார்கள் எப்படி இருப்பார்கள், வல்லதீன இதா அன்ஃபகு லம் யுஸ்ரிஃபு வலம் யக்துரு வகான பைன ذلك கவாமா, இஸ்ராஃபும் செய்ய மாட்டார்கள், கஞ்சதனமும் காட்ட மாட்டார்கள், அதற்கு இடைப்பட்ட மத்திமமான நிலையிலே அவர்கள் இருப்பார்கள். அடுத்ததாக, இஸ்ராஃப் செய்பவர்களோடு நாம் தோழமை கொள்ளாமல் இருப்பது. அவர்களுடைய பண்பு எங்களிடத்திலே வரும் என்று நாம் பார்த்தோம். எனவே அதனை கைவிடுவது, அவர்களை விட்டு தூரமாகுவது இஸ்ராஃபை கைவிடுவதற்கு உதவியாக இருக்கும். அப்படியானவர்களோடு தொடர்ந்து இருக்கின்ற பொழுது அவர்களை போன்று இஸ்ராஃப் செய்யக்கூடிய ஒருவனாக மனிதன் மாறுவான். அடுத்ததாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை நாங்கள் படிக்க வேண்டும். நபி அவர்கள் எல்லா விடயத்திலும் எங்களுக்கு மிகச்சிறந்த முன்மாதிரியாக இருந்திருக்கிறார்கள். உணவில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி துஆ கேட்டார்கள்? புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸிலே, அல்லாஹும்ம ஜஅல் ரிஸ்க ஆலி முஹம்மதின் கூதா, அல்லாஹுவே முஹம்மத் உடைய குடும்பத்தின் ரிஸ்கை, வாழ்வாதாரத்தை கூத்தாக வைத்துவிடு, அதாவது இஸ்ராஃப் இல்லாமல் அவர்களுடைய பசியை போக்குகின்ற விதத்திலே போதுமானதாக மட்டும், அதாவது அளவு மிஞ்சியதாக அல்ல, போதுமானதாக ஆக்கிவிடு, வைத்துவிடு என்றுதான் நபி அவர்கள் கேட்டிருக்கிறார்களே தவிர அளவுக்கு அதிகமாக என்ன செய்யவில்லை, கேட்கவில்லை. அதே போன்றுதான் சலஃபு சாலிஹீன்களுடைய வரலாற்றையும் நாம் படிக்க வேண்டும். சஹாபாக்கள், தாபியங்கள், நல்ல மனிதர்களுடைய வரலாற்றை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர்கள் இந்த உலகத்தை ஒரு பிரயாணம் செய்த ஒரு பிரயாணி எவ்வாறு ஒரு புதிய ஒரு ஊருக்கு போனால் நடந்து கொள்வாரோ அதே போன்ற ஒரு விதத்திலே தான் நாம் இங்கே நிரந்தரமாக இருக்க வரவில்லை, நாங்கள் இங்கே பரதேசிகள் என்கின்ற ஒரு சிந்தனையிலே தான் வாழ்ந்தார்கள். அதனால் அவர்கள் தேவையான அளவுதான் எல்லாவற்றையும் செய்தார்களே தவிர இஸ்ராஃப் செய்யவில்லை. உமர் ரதியல்லாஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஒரு செய்தியிலே, உமர் ரதியல்லாஹு அவர்கள் அவருடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு உமர் அவர்களிடத்திலே போகின்றார்கள். அங்கே இறைச்சி இருப்பதை பார்க்கின்றார். அப்போது இது என்ன இறைச்சி என்று கேட்கின்றார். என்ன இந்த இறைச்சி என்று கேட்கிற பொழுது, நான் அதை விரும்புகிறேன், சாப்பிடப் போகிறேன் என்று அவர் மகன் சொல்லவே, உமர் ரதியல்லாஹு அவர்கள் சொன்னார்களாம், வகுல்லம இஷ்தஹைத ஷைஅன் அகல்த, நீங்கள் ஒன்றை விரும்பிய போதெல்லாம் சாப்பிட்டு விட்டு விடுவீர்களா? ஒன்றை விரும்புகின்ற நேரமெல்லாம் நீங்கள் சாப்பிடுவீர்களா? அதாவது நீங்கள் நினைக்கின்ற நேரமெல்லாம், ஆசைப்படுகின்ற நேரமெல்லாம் இவ்வாறு நீங்கள் சாப்பிடக்கூடாது. கஃபா பில் மர்இ ஸரஃபன் அன் யஅகுல குல்லம இஷ்தஹா, ஒரு மனிதன் இஸ்ராஃப் செய்வதற்கு போதுமானது அவன் ஆசைப்படுவதை எல்லாம் சாப்பிடுவது. எனவே ஆசைப்படுகின்றதெல்லாம் சாப்பிடாமல் சற்று கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆசைப்படுகின்ற பொழுது சாப்பிடலாம், ஆனால் அதை வளமையாக ஆக்கி, அதையே நோக்கமாக ஆக்கி, அதை ஒரு பிரதான அம்சமாக ஆக்கக்கூடாது என்பது உமர் ரதியல்லாஹு அவர்களுடைய இந்த செய்தி எங்களுக்கு சொல்கிறது. அதே போன்றுதான் சல்மான் ரதியல்லாஹு அவர்கள் அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்களிடத்திலே மரண படுக்கையிலே அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்கள் இருக்கிற பொழுது சென்றார்களாம். அப்போது எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று கேட்ட பொழுது அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்களாம்,
அல்லாஹு தாலா உங்களுக்கு இந்த உலகத்தை திறந்து தருவான். இந்த உலகத்திலே உங்களுக்கு செழிப்பாக நீங்கள் இந்த உலகத்தை பெற்றுக்கொள்வீர்கள். இன்னல்லாஹ ஃபாத்திஹுன் அலைக்குமுத் துன்யா ஃபலா தஅஹுதன்ன மின்ஹா இல்லா பலாகன். உங்களுக்கு தேவையான அளவை அன்றி அந்த உலகத்திலிருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்றால், அளவுக்கு அதிகமாக ஒருவர் இந்த உலகத்தை அனுபவிக்கச் சென்றால் அது அவரை வழிகேட்டிலே கொண்டு போய் விட்டுவிடும், அவரை இஸ்ராப் செய்வதற்கு தூண்டிவிடும். அதே போன்று இன்னொரு விடயம்தான், இஸ்ராஃப் செய்வதனுடைய இறுதி முடிவை பற்றி ஒருவர் சிந்திக்கின்ற பொழுது அதனை அவர் தவிர்த்து கொள்ள முடியும். அதே போன்று மரணம், மறுமை வாழ்க்கை ஆகிய இந்த விடயங்களையும் ஒருவர் சிந்திக்க வேண்டும். இவ்வாறான மறுமையோர் சிந்தனைகள் இருக்கின்ற பொழுது அது அவருக்கு இஸ்ராஃபையும் தவிர்த்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும். அல்லாஹு தாலாவுக்கு தனக்கு தேவைக்கு மேலதிகமானதை அல்லாஹுடைய பாதையிலே நல்ல வழிகளிலே செலவு செய்து அல்லாஹுவை நெருங்குவதற்கு அது உதவியாகவும் இருக்கும். அன்பார்ந்த சகோதரிகளே, இஸ்ராஃப் என்பது செல்வத்திலே, பொருளாதாரத்திலே மாத்திரம் அல்ல. இஸ்ராஃப் என்பது எல்லா விடயத்திலும் சம்பந்தப்படுகின்ற ஒரு சொல். அல்லாஹு தாலா லூத் நபியுடைய கூட்டத்தை சொல்கிற பொழுது, அவர்கள் தன்னினச் சேர்க்கையிலே ஈடுபட்டதை சொல்கிற பொழுது என்ன சொல்கிறான்? பல் அன்தும் கௌமும் முஸ்ரிஃபூன். லூத் நபி அவர்கள் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், நீங்கள் இஸ்ராஃப் செய்யக்கூடிய கூட்டமாக இருக்கிறீர்கள். அதாவது ஹராமானதை என்ன செய்கிறார்கள். எனவே அதுவும் இஸ்ராஃப். அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டதை விட்டுவிட்டு, இன்னக்கும் லதஅதூன ரிஜால ஷஹ்வத மின் தூனின் நிஸா, பெண்களை விட்டுவிட்டு ஆண்களிடத்திலே நீங்கள் இச்சைக்காக வருகின்றீர்கள். நீங்கள் மோசமான, அதாவது நீங்கள் இஸ்ராஃப் செய்கின்ற ஒரு கூட்டமாக இருக்கிறீர்கள். அதே போன்று ஃபிரௌனை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிற பொழுதும், இன்னஹு கான ஆலியன் மினல் முஸ்ரிஃபீன் வ இன்ன ஃபிரௌன லஆலின் ஃபில் அர்தி வ இன்னஹு லமினல் முஸ்ரிஃபீன். ஃபிரௌன் முஸ்ரிஃப்களில் ஒருவனாக இருந்தான் என்று அல்லாஹ் தஆலா சூரத்து துஹானுடைய 81வது ஆயாவிலும் யூனுஸுடைய 83வது ஆயாவிலும் சொல்கின்றான். இறுதியாக அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்ராஃப் என்பது மார்க்கம் தடை செய்திருக்கின்ற ஒரு பண்பாக இருக்கிறது. இந்த இஸ்ராஃப், தப்தீர் என்கின்ற இந்த பண்பிலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் எங்களை சார்ந்தவர்களையும் பாதுகாப்பானாக. அதே போன்று ஏனைய மூமின்களையும் முஸ்லிம் சமுதாயத்தையும் பாதுகாப்பானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.